ஸ்ரீ மாத்ரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்த்தால் செய்வினை, பில்லி, சூன்யம், ஏவல் இது எதுவும் வராது. ஆனால் அதை குறிப்பிட்ட சில தெய்வங்களுக்கு போடவும் கூடாது. அப்படி ஒரு செடி இருக்குது. அது என்ன செடி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நிறைய அன்பர்கள் கேட்கக்கூடியது, எந்தெந்த மாதிரி செடிகள் வீட்டில் வளர்க்கலாமான்னு கேட்குறீங்க. திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செடி தான். இந்த செடி நீங்கள் ஒன்று வச்சாலும் பக்கத்தில் கூட்டமாக வந்துடும். அந்த செடி இருக்கிற இடத்துல பேய், பிசாசு, ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி செய்வனை பண்ணுற மந்திரம் எதுவுமே நாட முடியாது. ஆனால் இந்த இலையும் பூவையும் எடுத்து வாசனையாக இருக்கிறனால சுவாமிக்கு சாத்துவாங்க. அம்பாள் அந்த மாதிரி மீனாட்சி, காமாட்சி தெய்வங்களுக்கு சாத்திக்கலாம். அம்மன் அப்படின்னு இருக்க சாமிகளுக்கு, மாரியம்மன், பொன்னியம்மன், காளியம்மன் அப்படின்னு உக்ர தேவதைகளுக்கு இந்த மலரையோ இந்த இலையோ சாற்றி விடக்கூடாது. அது அந்த தெய்வத்துக்கு ஆகாத ஒரு பொருள். ஏன்னா கணப்பூசை கொள்ளும் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த மூலிகைக்கு கட்டுப்பட்டது. அதனால் இந்த செடி நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா கிட்டக்க உங்களுக்கு செய்வினை, பில்லி, சூனியங்கள் கண்டிப்பாக வராது. ஆனால் இந்த செடியை கொண்டு போயிட்டு அந்த தெய்வங்களுக்கு நீங்கள் போடக்கூடாது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது சம்பந்தமாக வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவில் விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.